வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரேண்டம் ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கழுதக்கெட்ட குட்டிச்சோறு எனக்கு பக்கத்தில் இருக்கிறது அர்பன் ஸ்கொயர். ஸோ நான் அங்கே தான் போக போகிறேன். சும்மா போயிட்டு இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லையா, சும்மா போய் ஏதாவது சாப்பிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரேன். அப்போ தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். நாங்கள் நிறைய டைம் போயிருக்கேன், பட் ஒரு தடவை கூட ஒரு ப்ராப்பராக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு விளாக் போட்டதே கிடையாது. ஸோ அதனால தான் வை நாட் இந்த தடவை வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ப்ளோரிங் அர்பன் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு விளாக் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் கலா உற்சவம் வேறு முடியலை. லைக் நான் அது ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ கேட்டிருந்தாங்க, ஒரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருந்தாங்க, லைக் ஃபுல் விளாக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடு அப்படின்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் உங்களுக்கு அதுவும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் ரீச் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் வீக்கெண்டுன்றனால கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்துச்சு. விஜய் டிவி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் 10 நினைக்கிறேன், அங்கேருந்து வந்து கான்சர்ட்லாம் கூட நடத்திட்டு இருந்தாங்க. வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே அங்கே ஒரு கான்சர்ட் மாதிரி நடத்திருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு இருந்தா விஜய் டிவி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் 10ஓட சிங்கர்ஸ்லாம் வந்து அங்கே பாடிட்டு இருந்தாங்க. என் அளவுக்கு பாடலை, பட் கொஞ்சம் குறைச்சி நல்லா தான் பாடினாங்க. அங்கே கொஞ்ச நேரம் இருந்தோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லி ஷாப்பிங் அதாவது கைஸ் இது என் அம்மா வீடு மாதிரி, எப்போ போட்டாலும் இங்கே நான் வந்துடுவேன். ஸோ இது வந்து ஃபெப் 11th வரையும் நடக்குது. நாங்கள் இன்னைக்கு ஃபெப் 10th வரையும் வந்திருக்கோம். 10th வந்திருக்கோம். அதாவது 27 வந்தோம். அடுத்து இப்போ வந்து புரியல, 27 வந்தோம். இப்போ 10க்கு வந்திருக்கோம். ஆரம்பிச்சு அடுத்த நாள் முடியறதுக்கு முன்னாடி நாள். அதாவது இது உண்மையிலே எங்கள் அம்மா வீட்டு மாதிரி தான். ஸ்லிப்பர்ஸ் பார்க்குறியா ஃப்ரெண்ட்? ஸ்லிப்பர் பார்க்குறியா ஃப்ரெண்ட்? வாங்கி மட்டும் கொடுத்துரு ஃப்ரெண்ட். புரியல, வாங்கி தரேன்னா பார்க்குறேன். காலில் கொலுசு போடணும் அவசியம் இல்லை, இதிலே கொலுசு வச்சு செல் செல்னு நடப்பியா? செருப்புக்கே கொலுசு போடுவீங்களா? இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் அழுக்கா தெரியல. லாஸ்ட் டைம் வந்து அப்படிதான் இருக்குமா? அதான் டிசைனேவா கைஸ்? இந்த கடையில் நீங்கள் எது வாங்கினாலும் 650 அப்படின்னு அந்த அண்ணா சொல்கிறாரு. உண்மையான எனக்கு தெரியல, பட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த நான் வீடியோ போடுறதுக்குள்ள எக்ஸிபிஷனே முடிஞ்சிடும். அதாவது ஒரு 2 பொண்ணுங்க கூட ஷாப்பிங் வந்தால் வரணும், இப்படி உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, சரியா? இப்போ தான் நாங்கள் ஆரம்பமே மிச்சிருக்கோம் ஷாப்பிங். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எந்த ஆங்கிள் அவர் நிவின் பாலி மாதிரி இருக்காருன்னு இப்ப நீ சொல்லு. நிவின் பாலி அப்படித்தானே? நிவின் பாலி ஃபேன்ஸ் கேட்டா உன்னை வந்து ஸ்லிப்பர்லயே அடிப்பாங்க. அழகா இருக்காரு, அது அடுத்த விஷயம். நிவின் பாலி மாதிரி இருக்காரா? நிவின் பாலி ஃபேன்ஸ் கமெண்ட்ல வந்து அவளை அசிங்கமா கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கடையை பார்த்தோன்னு உனக்கு என்ன தோணுச்சு? ரொம்ப ஃபன் இருக்கு கைஸ். அங்கே வந்து ஒரு லைக் ஏதோ மசாஜ் எக்யூப்மெண்ட் இருக்கு, ஓகேங்களா? அதை வந்துட்டு ஒரு தடவை பண்ணி காட்டுறேன்னு சொல்லி இல்லாத அதை பண்ணதுக்கு அப்புறம் இல்லாத நெக் பெயின் வந்து வந்துருச்சு. அன்னிலேருந்து அந்த கடை பக்கமே இவர் போறதில்ல. ட்ரெஸ்க்கு மேட்ச் இதில் இருக்கிற 4 கலருமே நான் போடுறேன். எவ்வளோ? 100 ருபீஸ் தான், பரவாயில்ல. என்ன பண்ணப்ப இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் 4 கடை விசாரிச்சு வாங்கணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. புதிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து அது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் போய் எல்லா கடையும் பார்ப்பேன். எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னா தோண்டி உள்ள நான் வந்து எடுப்பேன். வாங்கி தாடி.
இது போட்டா நீ 9 தர மாதிரி இருப்படி. அதுவும் வந்து நானும் ரவுடி தான், 9 தராவும் நீயும் ஒரே மாதிரி இருப்பீங்க. இந்த ட்ரெஸ் நீ போட்டேன்னு வச்சுக்கோ அப்படியே இருப்ப. நீ தானே என்கிட்ட சொன்ன. ஆல் கலர். ஆல் கலரா? அதுக்கு நீ எல்லாமே வாங்க முடியாது, ஒன்று தான் வாங்க. ஓகே. இதுல இந்த எல்லோ கலர் இருக்கு. சார் சூப்பர். ஸோ கைஸ் இது வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து ஈச் 150 rupees. இது 450 rupees கைஸ். பென்டர் மட்டும் 450. என்னது நோட் பேனா? 250 rupees தான். நல்லா இருக்குல்ல? இந்த கடையை பார்த்தோன்னே கண்ணில் அப்படியே ரைட் ஸ்டேஷனரி. இது காமனாக எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம் இந்த கலர். சரி இது ஒன்று மட்டும் வாங்கிக்கிறேன். திஸ் ஒன்று மட்டும் வாங்கிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆப்டாக இருக்குடி. இந்த ட்ரெஸ் போட்டு போட்டு விட்டாது என்ன. அது எவ்வளோலாம் வாங்கி தரேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. 250 வாங்கி கொடுப்பா. நான் வீட்டில் நிறைய வச்சிருக்கேன். இல்லை நீ இப்போ சொன்னல வாங்கி தரேன். நீ வாங்கி கொடுத்து இப்போ இந்த ட்ரெஸ்க்கு போட்டுக்கிறேன். சரி ஓகே வாங்கி தரேன், போட்டு வா. சரி ஆஃப் கேமரா எல்லாமே இதில் எடுத்து போகிறேன் காய்ச்சி. ஸ்ட்ராட்டஜி கடைக்காரங்கள்ட்ட சொல்லு. நல்லா இருக்கா? எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டாலும் 650 750. புரியல. ஸோ கைஸ் ஒரு வழியா இல்லை ஒன்றுமே ஷாப்பிங் பண்ணல. வந்ததுக்கு 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு வந்ததுக்கு நாங்கள் வந்து 3 கிளிப்ஸு அதுக்கப்புறம் இயரிங்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கோம். நான் போட்டிருக்கேன் பாருங்கள் கிளிப். போயிட்டு நாங்கள் வேறு ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டோமா, நிறைய பொருள் வாங்கிட்டோமா, ஏதாச்சும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துக்கு போகிறோம். அந்த பக்கம் போனால் ஒரே சவுண்டாக இருக்குது, கான்செர்ட் மாதிரி நடத்துறதுனால அதனால என்னால் அங்கே போய் பேச முடியுமான்னு தெரில. இன்கேஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்தானா நீங்களே புரிஞ்சுக்கோங்க, அந்த பக்கம் கான்செர்ட் நடந்துட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ கைஸ் நாங்கள் இதுவரையும் இங்கே வந்து உங்களுக்கு கேட்குதானே எங்களுக்கு தெரில. இங்கே வந்து இதுவரையும் நாங்கள் கேம் ஜோன் இருக்குது, அது நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இந்த டைம் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அந்த உள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே. கேம் ஜோனுக்கு முன்னாடி வெளியில் இந்த மாதிரி கிட்ஸுக்கு ட்ராம்பலின், இந்த மாதிரி ட்ரெயின் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து 100 rupees அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த புல் ரைடு வந்து 1 personக்கு 100, 2 person வந்தால் 150, 3 person வந்தால் 200ன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த கத்திப்பாரா கேம் ஜோன். எங்க கூட வந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்காரு. ஹாய் சொல்றா. இங்க பாருங்க. என்ன சீரியஸா விளையாண்டுட்டு இருக்கியாடா? அது குழந்தைங்க விளையாட. இன்னொரு டைம் விளையாட போறியா? வின் பண்ண இன்னொரு தடவை வித்யா இதுல வின் பண்ணா நம்ம அகைன் விளையாடலாமா? இப்ப பாருங்க, அடுத்து நான் தான் கைஸ் விளையாட போறேன்.
இந்த இடத்த யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வின் பண்ணிட்டே இருக்க போறேன். நான் இன்னும் வண்டியோட நான் பாக்குறேன். ஏன்னா நான் பைக்கர், நான் ஒரு ரைடர் உங்களுக்கு இப்போ ப்ரூவ் பண்றேன். டேய் எங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்தனா நல்லா இருக்கும். நீயே வின் பண்ணி நீயே விளையாண்டுட்டு இருக்க. இப்போ நான் எவ்வளவு பெரிய ரைடர் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி பாக்குறேன். லாவண்யா ரோட்ல வண்டி ஓட்டணும். சொல்லுங்க ரைடர், இப்போ ஒத்துக்கிறீங்களா? நான் எவ்வளவு பெரிய ரைடர், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கேன். பார்த்தோம். அடுத்து நான் இதான் கைஸ் விளையாட போறேன். நீங்க பாஸ்கெட் பால் பிளேயர்னு சொல்லி தான் இந்த கேம் விளையாடுறீங்க. உண்மையிலே பிளேயரோட பாஸ்கெட் பால் பிளேயர். மேடம் இங்க பாருங்க. எவ்வளவு ஸ்கோர்? 14ங்க வித்யா. நீங்க ஒரு பெரிய பிளேயர் மேடம். ஓகே, அவலாஷ் பிளேயர். நான் வந்து ப்ரோ பிளேயர். ஓகே, பால் வந்து உள்ள வச்சிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. பால் உள்ள போயிடுச்சு. ப்ரோ பிளேயர்ஸ்லாம் கரெக்ட்டா போட மாட்டாங்க. இந்த மாதிரி பால் மட்டும் தான் போடுவாங்க. அதோட கழுத்துல ரிங் கரெக்ட்டா போடணும்னு நினைக்கிறேன். சடி என்ன எப்படி இருந்துச்சு? திடீர்னு ஒரு டைனோசர் மூஞ்சிக்கு நேரம் வந்துச்சு. கீழே காலுக்குள்ள ஏதோ வருது. நிறைய சிலந்தில வந்து சின்ன பயமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? கீழே போனோம். வருஷ 160க்கு அவ்வளோதான். கேம்ஸ்லாம் விளையாண்டு முடிச்சு சரி ஏதாவது சாப்பிடலான்னு வந்தால் எல்லா டேபிள்ஸுமே புக்கிடு. செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா டிபெட் மோமோலேருந்து செஷ்வான் சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் சூசி பர்கரில் வந்துட்டு ஐ திங்க் ரோஸ்டட் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். வீக்கெண்டில் போனீங்கன்னா ஒரு ஆர்டரும் வரதுக்கு 15 to 20 minutes மேலேயே, மினிமம் 15 minutes ஆச்சும் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும், ஏன்னா செம்ம க்ரௌடு. பட் நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஏன் இந்த டிபெட் மோமோவில் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து இந்த செஷ்வான் சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 180 rupees வந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பைசி, ஆப்வியஸாக செஷ்வானுங்கிறது நல்லா இருக்குது. பட் ஆனால் செம்மையாக காரம் அடிக்குது செஷ்வான். அண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த ரோஸ்டட் சிக்கன் பர்கர் தான். இதுவுமே 180 rupees தான். பட் 180க்கு இது சூப்பர் வர்த். செம்மையாக ரோஸ்டட் சிக்கன் சூப்பராக இருந்துச்சு கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக பொட்டேட்டோ வாலாலேருந்து ஃப்ரைஸ் வாங்கியிருந்தோம். பட் எனக்கு ஃப்ரைஸ் அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஃப்ரைஸோட ப்ரைஸ் வந்து 60 rupees வந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். இந்த vlog முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கத்திப்பாறையில் இருக்க ஃபுட், கேம் அண்ட் ஷாப்பிங் 3மே வந்து கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட்